இன்றைக்கு காட்ஸ் ஃபேவர், தேவனுடைய தயவை பற்றி சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாய் நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி, வேத வசனம், யோபின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எனக்கு ஜீவன் தந்ததும் அல்லாமல் தயையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. யோபு தன்னுடைய வாக்கியங்களை எடுத்துரைத்து சொல்லும் பொழுது தன்னுடைய வேதனையின் மத்தியில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது இந்த வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து புறப்பட்டு வந்தது. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. அருமையானவர்களே, எத்தனை ஒரு நல்ல வார்த்தை. யோபு சொல்லுகிறார், தேவனே எனக்கு ஜீவனை கொடுத்தது எவ்வளவு பெரிய காரியம், ஆனால் ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் உங்க தயவை எனக்கு நீர் பாராட்டினீரே, உம்முடைய ஆவி, உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த தேவனுடைய தயவை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, முதலாவது கர்த்தருடைய கிருபையும் அவருடைய தயவும் எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது. ஒரு சின்ன வித்தியாசத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க நான் விரும்புகின்றேன். வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது சில இடங்களிலே தேவனுடைய தயவும் தேவனுடைய கிருபையும் ஒன்றாக எழுதப்பட்டிருக்கும். ஆனால் ஒன்று போல் தெரிந்தாலும் சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறது. தேவனுடைய கிருபை என்றால் தேவன் தன்னுடைய ஸ்டாண்டர்டுக்கு, தன்னுடைய தரத்திற்கு நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறது தான் தேவனுடைய கிருபை. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால், பாவத்தில் மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்து உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி தேவன் செய்தாராம். ஒரு ஆபீஸ் இருக்கிறது என்றால் இந்த ஆபீஸ்ல மேனேஜர் தன்னுடைய பியூனை கூப்பிட்டு என் பக்கத்தில் உட்காருப்பான்னு எங்கேயுமே சொல்ல முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள், அது முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பாருங்க, அவருடைய தயால குணத்தை நாம் பார்க்கும்போது, அவருடைய தயால அன்பை நாம் பார்க்கும்போது, பாவத்தில் மரித்திருந்த தகுதியில்லாத நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்து ஆண்டவர் என்ன பண்ணாரா, அவரோடு கூட உன்னதங்களில் அவரோடு கூட பக்கத்துல உட்காருப்பா, வாப்பா என் பக்கத்துல உட்காரு என்று சொல்லி ஆண்டவர் நம் பக்கத்துல உட்கார அதுதான் கர்த்தருடைய கிருபை. ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது, அவர் எளியவனை புழுதிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடு அமர பண்ணுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய தயாள குணம் அதுதான். அவர் தயாளன், நம்மை ஆஸ்வதிக்கிறவர். அது மாத்திரம் தேவ தயவை நான் பார்க்கும்போது, தேவனுடைய கிருபை அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு நம்மை கொண்டு செல்வது. தேவனுடைய தயவு என்பது நம்ம ஸ்டாண்டர்டுக்கு தேவன் இறங்கி நமக்கு உதவி செய்வது. அதாவது நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோமோ, நம்ம எந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறோமோ, அந்த நிலைமைக்கு இறங்கி நம்மை ஆஸ்வதிக்கிற தேவன், அதுதான் அவருடைய தயவு. அந்த தயவை ரட்சிப்புல நாம் பார்க்க முடியும். பாவத்தில் விழுந்து கொண்டு நம்மை தேடி ஆண்டவர் ரட்சித்தார். நான் உங்களை நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுதான் அவருடைய தயவு. பாவத்துல மரித்திருந்தோம், அக்கிரமத்துல மரித்திருந்தோம், நம்ம நிலைமைக்கு இறங்கி நம்ம ஸ்டாண்டர்ட்ல, அந்த ஸ்டாண்டர்ட்ல இறங்கி நம்மை ஆஸ்வதிக்கிற தேவனா இருக்கிறார். வேத புஸ்தகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பட்டப்பெயர் உண்டு. அது என்னவென்றால் பாவிகளின் சிநேகிதன், த ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ். பாவிகளின் சிநேகிதன் என்றால் எப்போதும் ஆண்டவர் அந்த பாவிகளோடு கூட உட்கார்ந்து அவர்களோடு பேசி அவர்களோடு பழகி அவர்களோடு சாப்பிட்டார். பரிசேயர்கள், மத தலைவர்கள், இவர்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன ஆண்டவர் இவர் ஒரு ஆண்டவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், பெரிய ஒரு தலைவர் என்று. ஆனால் சாதாரண ஒரு மக்களாகிய இந்த மக்களோடு கூட, இந்த பாவிகளோடு கூட உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அதுதான் நம்முடைய தேவன். பாவிகளோடு கூட இருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட்ல இறங்கி நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். அருமையானவர்களே, நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களை தேடி இயேசு அவர் வர வல்லமையுள்ள உள்ள தேவனா இருக்கிறார். வேத புஸ்தகத்துல நாம் பார்க்கிறோம், சகேயு ஆண்டவரை பார்க்க ரொம்ப ஆசை அவனுக்கு, எப்படியாவது இயேசுவை பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி இயேசுவை பார்க்கும்படி அவன் புறப்பட்டு வந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த இயேசுவை பார்க்க புறப்பட்டு வருகிற அவன் சமயத்துல அவனால பார்க்க முடியவில்லை. எனவே ஒரு மரத்துல ஏறி போய் இயேசுவை எப்படியாவது இன்றைக்கு பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி வருகிறான். ஆனாலும் ஒரு ஏமாற்றம், ஆண்டவரை காண முடியவில்லை. அப்படி அவர்கள் போய்கொண்டிருக்கும் போது அந்த மரம், அந்த காட்டாத்தி மரத்துல சகே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல தன்னுடைய முகத்தை அண்ணாந்து பார்த்து, சகேவே இன்றைக்கு நான் வீட்டில் வர வேண்டும். பாருங்க, அவனுடைய தரத்திற்கு இறங்கி அவன் வீட்டிலே சென்று
அவனை ஆஸ்வதித்தார். சகையை நினைச்சான் அவர் முகத்தை பார்த்தா போதும் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் வீட்டுக்கே வந்து விட்டார். எப்போதுமே நம்முடைய தரத்திற்கு இறங்கி வந்து, நம்முடைய ஸ்டாண்டர்டுக்கு இறங்கி வந்து நம்மை ஆஸ்வதிக்கிறது தான் அவருடைய தயவு. இந்த தயவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வேத புஸ்தகத்துல தேவ தயவை பெற்ற ஜனங்கள், பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதுல முக்கியமாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் புஸ்தகம், The 2nd Samuel chapter 9, 9ஆம் அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்ளலாம். இந்த அதிகாரத்தை ஒருவேளை நீங்கள் படித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் இந்த தேவ தயவு என்ற தலைப்பின் கீழே இந்த அதிகாரத்தை சற்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒவ்வொருக்கும் மிகுந்த ஆசிரியமாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். தேவ தயவை பெற்ற ஒரு மனுஷன், அதாவது எத்தனையோ பேர் தேவ தயவு பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட ஒரு மனுஷனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அவருடைய பேர் மேவிபோசேத். யார் என்றால், இந்த மேவிபோசேத்துடைய தகப்பன் பேர் யோனாதான். யோனாதானுடைய அப்பா பேர் சவுல். முதல் ராஜாவாக, இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் முதல் ராஜாவாக எழும்பினவர். அவருக்கு பிறந்தவர் தான் யோனாதான். யோனாதானுக்கு பிறந்தார் இந்த மேவிபோசேத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். இந்த மேவிபோசேத் அவர் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது சவுலும் யோனாதானும் யுத்தத்தில் மடிந்து விட்டார்கள் என்ற செய்தியை அங்க இருக்கிறதான வேலைக்காரர்கள் வந்து வீட்டில கொண்டு வருகிறார்கள். அப்படி கொண்டு வரும்பொழுது அந்த பதற்றத்துல அங்க இருக்கிறதான ஒரு நர்ஸ், ஒரு தாதிமார், ஒரு பெண் என்ன பண்ணாலும் அந்த குழந்தைய, அந்த சின்ன பிள்ளைய, அந்த மேவிபோசேத் என்ற சின்ன பிள்ளையை கொண்டு செல்லும் போது அப்படியே அந்த குழந்தையை கீழே விட்டு விட்டார்கள். ஸோ அதன் நிமித்தம் என்ன ஆனது என்றால் 2 கால்களும் முடமாக்கப்பட்ட குழந்தையா இந்த குழந்தை மாறிற்று. வாழ்க்கையே போயிடுச்சு, எதிர்காலமே போயிடுச்சு. 2 கால்களும் முடமாக்கப்பட்ட ஒரு மகனா இந்த மகன் இருந்தான். யோசித்து பாருங்க, வளர்ந்து கொண்டு வாலிபனாய் வளர்ந்து விட்டான். வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. அவன் வாழ்க்கை இருளாய் மாறிவிட்டது. இனி எதிர்காலத்துல என்னால ஜீவிக்க முடியாது என்ற ஒரு கட்டத்துல அவன் வந்து விட்டான். போதாக்குறைக்கு ஜனங்கள் என்ன சொல்லிவிட்டார்கள் என்றால், உன்னுடைய தாத்தா தாவீதுக்கு ஒரு பெரிய சத்ருவா இருந்திருக்கிறார், அதனால தாவீது சிங்காசனத்துக்கு போகும்போது நிச்சயமாகவே தன்னுடைய சத்ருக்களை அவர் வேறறுப்பார் என்று சொன்னதுனால இவனுக்குள்ள ஒரு பயம் வந்து விட்டது. ஐயோ, நான் தண்டனைக்கு நியமிக்கப்பட்டவன், கொலைக்கு நியமிக்கப்பட்டவன், நிச்சயமா ஒரு நாள் நான் அழிந்து போவேன் என்று சொல்லி அவன் வாழ்க்கையே ஒரு இருளாய் மாறிவிட்ட ஒரு வாழ்க்கையா மாறிவிட்டது. எந்த ஒரு நம்பிக்கை இல்லை, எந்த ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு காரியம் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். யோசித்து பாருங்க, ஒரு மனுஷன் தன்னுடைய நம்பிக்கை எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனா அப்படிப்பட்டவனுக்கு தேவதயவு வரப்போகிறது. இப்படியே வாழ்க்கை போய்கொண்டே இருந்தது. ஒரு நாள் தாவீது ராஜாவாய் மாறிவிட்டார். சிங்காசனத்துக்கு அவர் வந்து விட்டார். அப்போ சிங்காசனம் உட்கார்ந்த உடனே அவர் சொன்னது என்னவென்றால், என்னால தயவு பெறத்தக்கதாக சவுலுடைய குடும்பத்துல யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லி கேட்டபொழுது அப்போது சீபான்ற ஒரு வேலைக்காரன் ஓடி வந்து சொல்கிறான், ஆம் ராஜாவே, ஒரு மகன் இருக்கிறான், ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் பேர் தான் மேவிபோசேத் என்று சொல்லி அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவன் கட்டளையிடுகிறான் தாவீது. அப்பொழுது ஒரு இடத்துல போய் இந்த மேவிபோசேத் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்போது வந்து அங்க இருக்கிற வேலைக்காரர்கள் ஓடி போய் கதவை தட்டி அவனை நோக்கி சொல்லுகிறார்கள், தாவீது ராஜா உன்னை அழைக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, யோசித்து பாருங்க, அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு இருக்கும். ஐயோ, தாவீது என்னை சாகடிக்கத்தான் அழைக்கிறார், காரணம் என்னுடைய தாத்தா செய்த ஒரு துரோகத்தின் நிமித்தம் இன்றைக்கு என்னை அவர் சாகடிக்க போகிறார் என்று சொல்லி பயந்து கொண்டு வருகிறார். அவனை தூக்கி கொண்டு வந்து ராஜாவுக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். அப்போது ராஜாவுக்கு முன்பாக நிறுத்துகிற சமயத்துல அந்த மேவிபோசேத் ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறார். அப்போது தாவீது ராஜா அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம், இந்த மேவிபோசேத்துக்குள்ள ஒரு பயம், எப்போது என்ன தண்டனை கொடுக்க போகிறாரோ, அவ்வளவுதான், என் வாழ்க்கை எந்தோடு முடிந்து விட்டது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் சமயத்துல தான் அந்த வார்த்தை சொல்லுகிறார். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாவீது அவனை பார்த்து, பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனாதான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். அருமையானவர்களே, இப்படி பேசின சமயத்தில் அதற்கு பதில் என்ன சொல்றான் பாருங்க மேவிபோசேத். அப்போது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்ப்பதற்கு உமது அடியேன் எம்மாத்திரம். இந்த வார்த்தை அவன் எதிர்பார்க்கல. தாவீது அவனை பார்த்து சொல்றார்,
மேவிபோசேத்தே, பயப்படாதே, நிச்சயமா உனக்கு தயவு செய். உன் தகப்பன் யோனாத நிமித்தம் நான் உனக்கு நிச்சயம் தயவு செய்து நான் இழந்து போன எல்லா நிலங்களையும் நான் திரும்ப கொடுத்து என்னோடு கூட நான் இருக்க உன்னை அனுமதிக்க போகிறேன்னு சொன்ன பொழுது உன்னாலே அதை எதிர்பார்க்க முடியவில்லை. அப்போது அவன் சொல்லுகிறான், செத்த நாயை போல் இருக்கிற நான், செத்த நாயை போல் இருக்கிற நான் என் மேல் ஆண்டவரே என்னை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவரே நான் ஏமாத்திரம். அருமையானவர்களே, உண்மையில கூட நம்முடைய வாழ்க்கையில கூட எந்த ஒரு தகுதியும் நமக்கு இல்லை. ஆனால் தகுதி இல்லாத நம்மை தேவன் இன்றைக்கு ஆஸ்வதித்திருக்கிறார். இன்றைக்கு முதல் காரியம், இந்த இடத்துல செத்த நாயை போல் இருந்த இந்த மேவிபோசேத்துக்கு ராஜா காட்டின, அதாவது தாவீது ராஜா காட்டின 5 விதமான தயவு இன்றைக்கு செத்த நாயை போல் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பரலோக ராஜா நமக்கு காட்டுகிற 5 விதமான தயவு குறித்து மிக வேகமாய் சுருக்கமாய் நாம் பார்க்க போகிறோம். வேதத்துல நாம் பார்க்கும்பொழுது முதலாவது தாவீது அவனை பார்த்து என்ன சொல்கிறான்? முதல் வார்த்தை, பயப்படாதே. அல்லேலூயா, பயப்படாதே. அருமையானவர்களே, இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? ஏதோ ஒரு கலக்கம் அடைந்து கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பயப்படாதிருங்கள். இயேசு உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் பயப்படுவதற்கு பல காரணங்கள் சொல்லலாம், பல காரியங்கள் சொல்லலாம். ஐயோ இது இருக்குது அது இருக்குது என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் பயப்படாது இருப்பதற்கு நான் ஒரே ஒரு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு உங்களுக்காக மரித்து மரண பயத்தை கர்த்தர் எடுத்து போட்டிருக்கிறார். தம்முடைய மரணத்தினாலே ஜீவகாலெல்லாம் பயத்துல அடிமனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை மீட்கும்படி விடுவிக்கும்படி தேவன் தம்முடைய மரணத்தினாலே மரணத்தை அடித்தார். இன்றைக்கு பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. வேத புஸ்தகத்துல ஒருவர் இப்படியாக சொன்னார், 365 தடவை ஆண்டவர் பயப்படாதே என்று எழுதியிருக்கிறார். காரணம், ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு மனுஷனுக்கு பயம். ஒவ்வொரு நாளும் பயத்தோடு எழுந்திருக்கிறார். என்ன நடக்குமோ, என்ன வியாதி வருமோ, என்ன பலவீனம் வருமோ என்று சொல்லி. ஆனால் தேவ பிள்ளைகளாக நாம் பயப்படக்கூடாது. காரணம், இயேசு நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை அவர் காப்பாற்ற போகிறார். கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். உங்களை ரட்சிக்கும்படி உங்களோடு கூட இருக்கிற தெய்வம், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். அடுத்து இந்த தாவீது அவனை பார்த்து, மேவிபோசேத்தை பார்த்து சொன்ன வார்த்தை, உன் தகப்பனாகி யோனாதான் நிமித்தம், பிகாஸ் ஆஃப் ஜோனாதான், உன் தகப்பனாகி யோனாதான் நிமித்தம் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன நடந்தது என்றால், ராஜா ஆவதற்கு முன்பாக தாவீதும் யோனாதானும் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதாவது அந்த காட்டு பகுதியில் உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். என்னவென்றால், யோனாதான் சொல்லுகிறான், இது போல தாவீதே, நீ ஒரு நாளுக்கு சிங்காசனத்துக்கு வரப்போற, நீ பெரிய ராஜாவாக போற, அது நிச்சயம் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவார். அப்போது தாவீதுக்கு விரோதமாக எழும்பின எல்லா சத்துருக்களை தேவன் அழிக்க போகிறார். அதனால என்னுடைய குடும்பத்தை கொஞ்சம் நினைத்தருளும், என்னுடைய குடும்பத்தை நீர் காப்பாற்றும் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். அதே போல தாவீதும், இன்றைக்கு நீர் என்னை சவுலுடைய கைக்கு தப்பிவித்து காப்பாற்றினபடினால நிச்சயமாகவே நானும் உன் குடும்பத்தை காப்பாற்றுவேன் என்று சொல்லி 2 பேரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த உடன்படிக்கை நிமித்தம் தான் இந்த இடத்துல தாவீது தன்னுடைய மேவிபோசேத்தை பார்த்து சொல்லுகிறார், பிகாஸ் ஆஃப் யோனாதான் நிமித்தம். அர்த்தம் என்றால், உடன்படிக்கை நிமித்தம். நான் உன்னுடைய தகப்பனாகிய யோனாதான் எனக்கு ஒரு நண்பர், அவரோடு செய்த அந்த உடன்படிக்கை நிமித்தம் இன்றைக்கு நான் உன்னை ஆஸ்வதிக்க போகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு இந்த உலகத்துல வந்து நமக்காக புது உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, புது உடன்படிக்கை செய்திருக்கிறார். உன் கரத்தை பிடித்து ஆண்டவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் இயேசு அப்பத்தை எடுத்து, இது வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்று சொன்னார். அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து, என் ரத்தத்தில் ஆகிய அநேகருடைய பாவங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை ரத்தம் என்று சொல்லி நம்மோடு புது உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கை நிமித்தம் இன்றைக்கு தேவன் உனக்கு தயவை கொடுக்க போகிறார். பயப்படாதே. அவருடைய தயவு நமக்குள்ள வந்துச்சுன்னா பயமெல்லாம் நம்ம விட்டு நீங்க போகும். அவருடைய உடன்படிக்கை நிமித்தம் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தயவு கொடுக்க போகிறார். பிகாஸ் ஆஃப் கவனன்ட், ஆண்டவர் உன்னோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். நம்மோடு கூட செய்த உடன்படிக்கை நிமித்தம் இன்றைக்கு நம்மை அவர் ஆஸ்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அடுத்த வேதத்துல நாம் பார்க்கிறோம், இந்த தாவீது மேவிபோசேத்தை பார்த்து சொல்லுகிறான், உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்கள் எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். அருமையானவர்களே,
சொல்லுகிறான், உனக்கு எதுவுமே இல்லை என்று நினைக்காதப்பா. உன்னுடைய தகப்பன் சவுல் எதெல்லாம் இழந்து போனாரோ அதெல்லாம் நான் உனக்கு திரும்ப கொடுக்க போறேன். ஆமென். எத்தனை ஒரு பெரிய காரியம். இழந்து போன எல்லாத்தையும் மேவிபோசேத் பெற போகிறான். அருமையான ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார் யோவேல் 2ஆம் அதிகாரத்துல, பட்சித்த வருஷங்களின் விளைவை, அதாவது முசுக்கட்டை பூச்சி, நான் அனுப்பின வெட்டுக்கிளி, முசுக்கட்டை பூச்சி, புழுக்கள் பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் திரும்ப அளிப்பேன். நான் அனுப்பின என் வெட்டுக்கிளிகள், பச்சை புழுக்கள், முசுக்கட்டை பூச்சிகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் தருவேன். I will give it back everything. நான் எல்லாமே திரும்ப கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தயவு எப்படிப்பட்ட தயவு என்றால், இழந்து போனவைகளை மறுபடியும் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய தயவு. அந்த தயவு உங்களுக்குள்ள வரும்போது, நீ இதெல்லாம் இழந்தீங்களோ அதை ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். சுகத்தை இழந்திருக்கலாம், பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம், ஆவிக்குரிய ஜீவத்துல பல காரியங்களை இழந்திருக்கலாம். தேவன் என்று சொல்லுகிறார், நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். பட்சித்த வருஷங்களின் விளைவை கொடுப்பேன். இது யாரும் செய்ய முடியாது. ஒருத்தர் 1 லட்சம் இழந்து விட்டால் 1 லட்சத்தை ஈடு கட்ட முடியும், திரும்ப கொடுக்க முடியும். ஆனால் ஒரு வருஷத்தின் விளைவுகளை, அந்த நாட்களின் விளைவுகளை எந்த மனுஷனும் ஈடு கட்ட முடியாது. நம்முடைய தேவன் மாத்திரமே வருஷத்தின் விளைவுகளை நான் திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, திரும்ப கொடுக்கிற தேவன். இன்றைக்கு எதை நீங்க இழந்து போயிட்டீங்க, திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அடுத்து வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், நீ என் பந்தியில், தாவீது சொல்லும் போது கடைசியாக, நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். என் பந்தியில் அப்பம் புசிப்பாய். சாப்பிடுற காரியம் ஒரு விஷயம் அல்ல, ஆனால் அது எப்படி புசிப்பாய் என்று சொல்லி தாவீது சொல்லும் பொழுது 11ஆம் வசனத்துல அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரில் ஒருவனை போல மேவிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். எதை போலவே வேதம் சொல்லுகிறது, ராஜகுமாரில் ஒருவனை போலவே. அருமையானவர்களே, அவர்களுடைய தயவு வந்துடுச்சுன்னா ராஜகுமாரராய் கர்த்தர் மாற்றுவார், இளவரசனாய் கர்த்தர் மாற்றுவார். அவருடைய தயவு உன்னை இளவரசனமாய் தூக்கி நிறுத்தும். நீ ஒருவளை சொல்லலாம், ஒன்றுமில்லை, தகுதி இல்லை, எதற்கும் லாயக்கில்லை, பிரயோஜனம் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் தேவன் உன்னை பார்க்கும்போது உன்னை இளவரசனாய் உயர்த்தும்படி, ராஜாவாக உயர்த்தும்படி, ராஜகுமாரனை போல் இருக்கும்படி கர்த்தர் செய்கிறார். வேதம் சொல்கிறது, நீ என் பந்தியில், தாவீது சொல்கிறான், மேவிபோசேத்தே ஒன்றுமில்லை நினைக்காதே, நீ என் பந்தியில் நித்தம் ஒரு ராஜகுமாரரை போல நித்தம் அப்பம் புசிப்பாய். என் கூடவே நீ இருப்பாய், என் கூடவே உன்னை நான் வைத்துக் கொள்ள போகிறேன். செத்த நாயை போல் இருந்த இந்த மேவிபோசேத்துக்கு இந்த ராஜா காட்டின தயவு எத்தனை பெரியது. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் இருக்க ஒரு ராஜாவே இப்படி செய்வாரானால், நம்முடைய ராஜாதி ராஜாவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரை நம்பி வரும்பொழுது அவர் உனக்கு தயவு காட்ட மாட்டாரா? அவர் தயவு உன் கிட்ட வரும்போது உன் பயம் நீங்கி போகும். அவர் தயவு எப்படி பாராட்டுவார்? அவர் செய்த உடன்படிக்கை நிமித்தம் உனக்கு தயவு பாராட்டுவார். அது மாத்திரமல்ல, அவர் தயவு உன் இடத்துல வரும்பொழுது நீ இழந்த போனெல்லாம் கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுப்பார். அது மாத்திரமல்ல, அவர் தயவு உன்னை இளவரசனாய் மாற்றும். உன் வாழ்க்கையே தலைக்கிடாய் மாறிவிடும். தோல்வியான வாழ்க்கை வெற்றியாய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you.